வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மக்கள் நிறையா பேருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ட்டு தெரியவே மாட்டேங்குது. இப்போ முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க. புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது 3 முறை முதலமைச்சராக்குனாங்க ஓபிஎஸ்ஸை. அவர் நன்றி விசுவாசமாக இருந்தாரா? ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நன்றி விசுவாசமாக தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மா இறந்த பிற்பாடு தர்ம யுத்தம்னு சொல்லி பிஜேபிக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆபீஸையே கடப்பாரை வச்சு குத்துனார். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே போடக்கூடாதுங்க. இவர் தேனியில் ஒரு சாதாரண டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தார். அவரை ஏடிஎம்கில் கொண்டு வந்தது டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும் தான். அவர்களுக்கு ஏதாச்சும் ஒத்தாசையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ என்னண்டா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கணும், நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணார். எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு அத்துவானமாக நடுத்தருவம் நிற்கிறாப்புல ஓபிஎஸ். இவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும். தமிழ்நாடு மக்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஓட்டே போடக்கூடாது. டிடி தினகரனுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவரெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பண்ண துரோகத்துக்கு ஜெயலலிதா அடித்து விரட்டி விட்டாங்க. 10 வருஷம் அந்த பக்கமே வரல. அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும், அந்த அம்மா இறக்குற வரைக்கும் டிடிவி தினகரன் பக்கத்திலே வரல. அந்த அம்மா இறந்த பிற்பாடு தான் அந்த கட்சிக்கிலே வந்தாப்புல. அதுக்கப்புறம் எடப்பாடி கூட சண்டை போட்டு தனியாக போனார், அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். அவருடைய சுயநலத்துக்காக தான் இந்த கட்சி நடத்துகிறாங்க. நாட்டோட மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ஓபிஎஸ் பண்ண வேலை. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு தேர்வாணை, அதாவது தமிழ்நாட்டில் விஓ ஆர்ஐ தாசில்தாருக்கு தேர்வு நடத்துவாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தவறை செஞ்சார். அதாவது வட மாநிலம் இருக்க எல்லா பேருமே இங்கே வந்து பரிசு எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து விஓ தாசில்தார் ஆகலாம்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணார்ல. ஆனால் அதை தடுத்து நிப்பாட்டினது யாருன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தான் பூராத்தையும் கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் அதை பூட்டை போட்டு நிப்பாட்டினாப்புல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து அன்றைக்கி போராட்டம் பண்ணி அதை தடுத்து நிப்பாட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி வட மாநிலத்தை பூரா விஓ தலைவர் ஆர்ஐ தாசில்தாராக வந்திருப்பான். அதை தடுத்து இன்றைக்கி நிப்பாட்டார். அந்த துரோகத்துக்காகவே தமிழ்நாடு மக்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்டே போடக்கூடாது, மன்னிக்கவே கூடாது. அவரை அரசியல் அனாதையை ஆக்கி விட்டணும். அதுதான் உண்மை. அப்படி தான் செய்யணும். இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை உறவுகளே. இவர்கள் பணம் சம்பாதிக்கணும், பதவிக்கு போகணும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிற மாட்டார். இன்றைக்கி எங்கே போகணும்னு நினைக்கிறாரு? கண்டிப்பாக திமுகவுக்கு போவார். திமுகவே சேர்ந்துருவார். ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் போய் ஏடிஎம்கே கட்சியில் சேர்ந்தவங்க புரட்சி தலைவி அம்மா இருக்கிறதுக்கு அடிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர் போய் சேர்ந்துட்டாங்க, அமைச்சர்களாக இருக்காங்க திமுகவில். அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். இதை மக்கள் புரியணுங்க. அரசாங்கம் நடத்துறதுக்கு பணம் கிடையாது தமிழர் பட்ஜெட்டில். வட்டிக்கு வாங்கி தான் தமிழ்நாடு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தது? ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கணும். சிந்திச்சு வாக்கு போடுங்க உறவுகளே, ஏமாந்துடாதீங்க.